பகவானுடைய சேவையில் அன்றாடம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பேராசிரியரை பற்றி நிறைய பேசலாம். அவ்வளவு தூரம் பேச போவதில்லை. ஏன்னா அவருக்கே நிறைய பேச வேண்டியிருக்கு. அவருக்கு நேரம் பத்தாது. பகவானை பற்றி பேசுறதுனாக்கா அவருக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு அனுபவம் பகவான்கிட்ட அவருக்கு இருந்திருக்கு. ஒரு அபூர்வமான ஒரு தொடர்பு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்றதுக்கு முன்னாடி, பகவான் பல இடங்களில் உலகம் பூராவும் ஏராளமான அதிசயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கோவில்ல ஒரு அதிசயம் பெரும்பாலும் யாரும் கவனிக்காத ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கு. அது என்னன்னா, கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முடியாது வரையில் நான் வந்து பேசி கொண்டிருந்தேன். அப்புறமா என்னால் வர முடியாமல் போச்சு. அது வர்றது கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. அப்புறமா எப்படியோ நடந்தது. அதுக்கப்புறம் திரு குமரவேல் அவர்களுடைய புதல்வி சாவித்ரி பௌர்ணமிக்கு பேசுறதுக்கும் மண் வந்தாள். இப்போ அது ஆரம்பத்திலே அவளுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா இந்த பப்ளிக்காக பேசுறதுக்கெல்லாம் இப்போ ஆரம்பிச்சா நிறுத்தது வரையிலும் எந்த தங்க தடையும் இல்லாமல் பகவானை பற்றியும் மற்ற பக்தர்களை பற்றியும் அவளுடைய சரளமாக நல்ல தூய தமிழில் பேசிக்கிட்டே இருக்கிறது பார்க்கும் பொழுது அதிசயம்தான். பல பேர் பாராட்டி இருக்காங்க, நீங்கள் நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. அதாவது தனக்குன்னு ஒரு பேச்சாளர் பகவானே உருவாக்கி இருக்காரு. அது எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு பகவான் நிகழ்த்திய ஒரு அதிசயமாக தான் அது தெரியுது. இன்னைக்கு குமரவேலுக்கு இந்த பௌர்ணமி பூஜைக்கு யாரை கூப்பிடுது, அதெல்லாம் ஒன்றும் அந்த பிரச்சனையே கிடையாது. நிரந்தரமான பேச்சாளர் நம்ம சாவித்திரி இருக்கா. அது பகவான் நிகழ்த்திய ஒரு அதிசயம் தான் எனக்கு தோன்றுது. அது மாத்திரம் இல்லை, அவ்வளவு நல்லா பேசுகிற பல பேர் பாராட்டி இருக்காங்க. இனிமே வெளியூரில் எல்லாம் அங்கே இருந்தெல்லாம் கூட அழைப்பு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவள் சாதாரணமாக வெறும்
எந்த முயற்சி எடுக்காமல் பேச நிறைய படிக்கிறேன். பல குருமார்களை பற்றியும் பகவானை பற்றியும் நிறைய படித்து தான் பேசுகிறேன். ஆனால் பகவானுடைய அருளும் கூட இருக்கு, இல்லைன்னா அப்படி பேச முடியாது. இப்படி ஒரு அதிசயம் இங்கே நடந்துட்டு இருக்கேன்னு நம்மளுடைய பேராசிரியர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அதிசயம் பகவான் நடத்திட்டு இருக்காருன்னு அவரை முக்கியமாக தெரிவிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது நிறைவேறிடுச்சு. அவருக்கு நான் அதை பற்றி அதிகமாக எடுத்து சொல்கிறது பிடிக்காது, அதனால் நான் சொல்லலை. மாத்திரமல்ல, அவருடைய அனுபவம் இன்னைக்கு சொல்ல போகிறாரு, அதுலேயே பலரும் வரும். ஆனால் இந்த பாதுகைன்னு சொல்றது அது அவர் செஞ்ச கைங்கரியங்களில் இந்த பாதுகைங்கிறதுக்கும் அவருக்கும் பல இடங்களில் பாதுகை அவர் தன்னுடைய ஓய்வமாக கொடுத்ததும் அதெல்லாம் அது நிறைய நடந்திருக்குது. அதை பற்றி அதுக்கு பகவான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, அதை பற்றி நான் இன்னைக்கு இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறேன். இது என்னுடைய அனுபவம். நான் சின்ன வயசில் ஒரு கிருஷ்ண கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் அந்த குருஸ்தானத்தில் ஒரு பாதுகை இருக்கும். அந்த பாதுகையும் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய படமும் இருக்கும். அதுதான் அந்த கோவிலில் குருஸ்தானம், கிருஷ்ண கோவில். தெரிந்தோ தெரியாமலேயோ சின்ன வயதிலே இருந்தே அதுக்கு கும்பிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த பாதுகை யாருன்னு ஒரு வயசான ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இது நல்லா கூர்ந்து கவனிக்கணும், அப்பத்தான் புரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே என்னுடைய ஊர் தலைச்சேரி, அதுக்கும் பக்கத்தில் கண்ணனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் மௌனி பாபா அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். ஒரு சாது தெருவில் அப்படியே நம்ம பகவான் மாதிரி போயிட்டு இருப்பார். அவரை பார்க்கறதுக்கு இந்த கோவிலில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு தரம் போய் இங்கே எங்கள் கோவிலுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வரல, இந்த பாதுகை எடுத்து கொண்டு போவோம். அந்த பாதுகை தான் அந்த குருஸ்தானத்தில் நான் சின்ன வயசுலேயே நானும் அங்கே வர்றவங்களும் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. மற்ற படங்களும் அங்கே முக்கியமான விக்கிரகம் காளியனர்தன் தான். அதெல்லாம் அப்புறமா ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு வேலை கிடைச்சது. நான் வெளியூருக்கு வந்தேன். அப்புறமா பல நாட்களுக்கு அப்புறம் பகவானோட தொடர்பு ஏற்பட்டது. 1994 தான் நெருங்கிய தொடர்பு வந்தது. அப்போல்லாம் அந்த ஊர் விட்டு வெளியில் வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கோவிலில் ஒவ்வொரு
நவராத்திரி சமயத்துலேயும் மகாநவமி சமயத்தில் ஒரு 3 நாள் அல்லது 2 நாள் அந்த கோவிலுக்கு போவேன், கிருஷ்ணங்கோவிலுக்கு ஊருக்கு. அதுக்கு முன்னாடியே அங்கே போய் பஜன் நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வருவேன். ஆனால் அப்புறமா பஜனெல்லாம் அந்த கமிட்டி ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல நான் பகவானை அதுக்குள்ளே பார்த்தேன். 1994 அதே வருஷம் நினைக்கிறேன், அல்லது அது அடுத்த வருஷம். இந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு நான் போனேன். வழக்கம் போல நவராத்திரிக்கு போகிறேன். அங்கே போகும் பொழுது இந்த பாதுகை நான் சொன்னேன்ல, மௌனி பாபாவோட பாதுகை, அந்த பாதுகைக்கு மேலே ஒரு கண்ணாடியில் ஒரு கேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாதுகாப்புக்காக. அது உடஞ்சி கிடந்தது. நான் ஒருத்தனை கூப்பிட்டு, தம்பி அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து, தம்பி இது சரி பண்ணணும், வேறு ஒரு கண்ணாடி கேஸ் வாங்கி நீ இது சரி பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்து அந்த பாதுகை கரெக்டாக பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு சின்ன சேவை செஞ்சிட்டு வந்தேன். அந்த பாதுகை மௌனி பாபாவோட பாதுகை. அந்த மௌனி பாபாவுக்கு சுவாமி மடம் அப்படின்னு அவருடைய சமாதி இன்றைக்கும் கண்ணனூரில் இருக்குது. அந்த மடத்தினுடைய பேர் சுவாமி மடம், அவருடைய சமாதியினுடைய பேர் சுவாமி மடம். நான் இந்த கைங்கரியம் அந்த பாதுகைக்கு செஞ்சு அடுத்த வாரமோ என்னமோ நானும் சாவித்திரியும் பகவானை பார்க்க போகிறோம். பகவானை பார்த்து கும்பிட்டோம். முதல் கேள்வி என்கிட்ட பகவான் கேட்டது, நீ சுவாமி மடம் போயிருக்கியா? மெய்சில் இருக்குது. ஏதோ ஒரு மகாத்மாவினுடைய பாதுகைக்கு ஒரு சின்ன கைங்கரியம் செஞ்சது இந்த மகாத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன், சுவாமி நான் இதுவரையிலும் அங்கே போகலை. அப்படின்னா நீ அடுத்த வாட்டி ஊருக்கு போனால் அங்கே போகணும். ஏன்னா நித்யானந்த சுவாமி எல்லாம் அங்கே போய் உட்காருவாங்க. தனியாக போகாதே, சாவித்திரியையும் கூட்டிகிட்டு போய் உடனே வந்துடாதே, கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து வரணும். இந்த மாதிரி ஒரு பாதுகைங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கைங்கரியம் செஞ்சது, எங்கேயோ செஞ்சது திருவண்ணாமலையில் இருக்கிற நம்ம குருநாதனுக்கு அது தெரிஞ்சது. அதை பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு சக்தின்னு நம்மளால் யோஜனையை பண்ண முடியல. எங்கேயோ நம்ம செய்கிறது பகவானுக்கு தெரியுது. அதை பற்றி கேள்வி கேட்குறாரு. எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுது. நம்ம ஐயாவும் பாதுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பகவான்
தன்னோட தொடர்பு உள்ள ஒரு பாதுகை கதை ஐயாவுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். அதனால சொன்னேன். பாதுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் அதிக நேரம் பேசல. இன்றைக்கி தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறதுக்கும் பகவானை பற்றி பகவானுடைய மகிமையை பற்றி பேசுவதற்கும் பேராசிரியர் திண்ணப்பன் வந்திருக்காரு. அவர் குடும்பமே பகவானுடைய பக்தர்கள். குடும்பமே பகவானுடைய பக்தர்கள். அவர் எப்படி பகவான்கிட்ட ஈர்க்கப்பட்டதுன்னு ஒரு குடும்ப சம்பந்தமான விஷயம். அது நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தனை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை பகவான் கொடுத்தாரு. எதுக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு பக்தனை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு தான். அப்படி நான் நினைக்கிறேன். எனவே நான் மேற்கொண்டு பேசல. ஏதாவது நம்ம திண்ணப்பன் சார்கிட்ட பகவானை பற்றியும் தன்னுடைய அனுபவங்களை பற்றியும் பேசி எங்களுக்கு அருள் புரியுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ ரொம்ப சந்தோஷமான